प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्री यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். தியான யோகம் அப்படின்னு பேரு. அபியாச யோகம் அப்படின்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அபியாசம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் பழகுதல் அப்படின்னு பேர். எதை பழகணும் அப்படிங்கிறது சொல்ல போறார். இப்போ பின்னாடி வரப்போறது தியான யோகம், அபியாச யோகம், இப்படிலாம் பல பேர் இந்த அத்தியாயத்துக்கு பேர் இருக்கு. சம்யக் ஞானம்ங்கிறத பத்தி இந்த அத்தியாயத்துல தான் சொல்லியிருக்கு. ஞானம் அப்படின்னாக்க 2 விதமான ஞானங்கள் இருக்கின்றன. ஒன்று வெளிப்பொருட்களை பற்றிய ஞானம். நாம் கண்களை திறந்தால் எவ்வளவோ பொருட்களை பார்க்கிறோம், காதுகள் மூலம் எவ்வளவோ சப்தங்களை கேட்கிறோம். இப்படி ஒவ்வொரு இந்திரியங்கள் மூலமாக வெவ்வேறு பொருட்களை நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம், அறிகிறோம். அதெல்லாமே ஞானம், வெளிப்பொருட்களை பற்றிய ஞானங்கள். அது பலவிதமா இருக்கு. பலவிதமான பொருட்களை பார்த்தால் பலவிதமான ஞானம் ஏற்படுகிறது. பலவிதமான செய்திகளை கேட்கும் போது பலவிதமான சப்தங்கள் நாம் உணர்கிறோம். அப்படி பலவிதமான ஞானங்கள் இருக்கு. இதையெல்லாம் இந்த வெளியிலே இருந்து வரக்கூடிய ஞானங்கள் எல்லாவற்றையும் ஒரு கேட்டகரியா வச்சுக்கிறோம். இதெல்லாம் அப்ஜெக்டிவ் நாலேஜ் பேர். வெளியே பொருட்கள், ஆப்ஜெக்ட்ஸை பற்றிய ஞானம். அவையெல்லாம் ஒரு பொருளை பற்றிய ஞானம். அதற்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது இன்னொரு நாலேஜ். என்ன அப்படின்னா தன்னை பற்றிய நாலேஜ், சப்ஜெக்டிவ் நாலேஜ். தன் ஆப்ஜெக்டாக இல்லாமல் சப்ஜெக்டாக நான் என்று நாம் சொல்கிறோமோ, எதை பற்றி சொல்கிறோமோ அதை பற்றிய ஞானம் ஆத்ம ஞானம்னு பெயர். அந்த ஆத்ம ஞானத்தை அடைதல். ஆத்மா இருப்பது ஒன்று, ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது, பிரத்யேக ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்மாவே எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இருக்கக்கூடிய அத்தனை பேரிலும் அதே ஆத்மா நீக்கமர நிறைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் சம்யக் ஞானம் அப்படின்னு பேரு. பிரம்ம ஏகத்துவ தர்ஷனம்னு பெயர். பிரம்மமே ஒன்று, ஒரே பிரம்மம் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அப்படின்னு பொருள். இப்போ ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் அப்படின்னு உபனிஷத்துல நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி இறைவனால் எல்லா இடங்களும் நிறைக்கப்பட வேண்டும் அந்த உபநிஷதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதாவது பார்க்கும் இடங்களெல்லாம் இறைவனே அப்படின்னு என்ற ஒரு உணர்வை கொண்டு வரக்கூடியது அந்த உபநிஷதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு யோகியோட ஞானம் அப்படிப்பட்ட ஞானம். அந்த யோகி என்ன செய்யறான் அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லாரிலும் ஆத்மாவை பார்க்கிறான். தன்னுடைய ஆத்மா என்று எதை உணர்ந்தானோ அதே ஆத்மா எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்று காண்கிறான். இதற்கு பேர் தான் சம்யக் ஞானம்னு பெயர். அப்படி ஒரு சம்யக் ஞானத்தை சம்யக் ஞானம் என்றால் உயர்ந்த ஞானம் என்று பொருள். வெளிப்பொருட்களிலிருந்து வரக்கூடிய ஞானங்கள் பல வகைப்பட்டவை. பல பொருட்களை பார்க்கிறோம், அதனால் பல பல எண்ணங்கள் தோன்றுகின்றன, பலவிதமான ஞானங்கள் தோன்றுகின்றன. ஆனால் இந்த ஆத்ம ஞானம் ஏற்பட்டு விட்டால் எல்லாவற்றிலும் ஒரே ஆத்மாவையே அவன் காண்கிறான். ஏகத்துவ ஞானம்னு பெயர். ஒரே ஞானத்தை பார்க்கிறான் அவன், பலவிதமான ஞானங்கள் பார்ப்பதில்லை.
பேதத்தை அவன் பார்ப்பதில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு சமையலறைக்கு சென்றால் அங்கு பலவிதமான பதார்த்தங்கள் இருக்கின்றன. இட்லி இருக்கிறது, தோசை இருக்கிறது, இப்படி பல விதமா. அதை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு, சாப்பிட வந்தவனுக்கு எல்லாம் இட்லி தோசை என்று பலவிதமான பொருட்கள் தெரியும். ஆனா அதை செய்தவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எல்லாம் அரிசியின் வகைகள் அப்படின்னு தெரியும். எல்லாவற்றிலும் அரிசியை காண்பானவன். செய்யப்பட்ட செயல் காரியங்களில் இருந்து எஃபெக்டாக இருக்கக்கூடிய பொருட்களில் காரணத்தை காண்பவன் அவன். அது போன்று இந்த யோகியும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் அந்த பொருட்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை காண்கிறான். அந்த ஆத்மாவை காண்பது சம்யக் தர்சனம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஞானத்தை யோகி அடைகிறான். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்லோகம். சம்யக் தர்சனத்தை பற்றி இந்த 6வது அத்தியாயத்துல 3 ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. 29வது ஸ்லோகம், 30வது ஸ்லோகம், 31வது ஸ்லோகம். இது 3 ஸ்லோகமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். சர்வபூதஸ்தம் ஆத்மானம், இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களிலும் ஆத்மாவை காண்கிறான். ஆத்மானம் ஈக்ஷதி அப்படின்னு சொல்றார். தன்னுடைய ஆத்மாவை எல்லா உயிரினங்களிலும் காண்கிறான். அப்படின்னு அர்த்தம், தன்னுடைய ஆத்மா என்பதை அவன் அறிந்து விட்டான். இதே ஆத்மா எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதையும் அறிந்து விட்டான். பிரம்ம ஏகத்துவ தரிசனம் கிடைச்சு விடுச்சு. அப்படி அந்த பிரம்ம ஏகத்துவ தரிசனம் கிடைச்சாதான் அவனுக்கு இந்த மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். யோகத்துக்கு இதுதான் பலன் அப்படின்னு சொல்றார். யோகத்துடைய பலன் பிரம்ம ஏகத்துவ தரிசனம். அதனால கிடைக்க போறது சர்வ சம்சார விச்சேத காரணம் அப்படின்னு சொல்றார். இதானிம் யோகஸ்ய யத்ஃபலம் பிரம்ம ஏகத்துவ தரிசனம் சர்வ சம்சார விச்சேத காரணம் தத் பிரதர்ஷியதே அப்படின்னு 29வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி ஈக்ஷதே. தன்னுடைய ஆத்மாவை அந்த யோகி எல்லா இடங்களிலும் பார்க்கிறார். அதே போன்று எல்லா பொருட்களையும் தன்னுடைய ஆத்மாவிலேயே காண்கிறார் அப்படின்னு சொல்ற. சர்வபூதானி ச ஆத்மனி அப்படிங்கிறார். மற்ற எல்லா பொருட்களையும் எப்படி ஆத்மால காண்கிறது அப்படின்னாக்க, இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒரே ஆத்மாதான், அந்த ஆத்மாவை தவிர இது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு காண்பது. இருக்கக்கூடிய இந்த ஆத்மா இதுதான் அங்க இருக்கிறது, அதுதான் இங்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படிங்கிற ஒரு அனுபவம். ஈக்ஷதே அப்படின்னா இந்த இடத்துல சாக்ஷா அவர் அப்ரோக்ஷமாக காண்கிறார். அந்த ஒரு ஈக்ஷதேன பார்க்கிறார் அர்த்தம். இது எப்படி பார்க்கிறது அப்படின்னா உணர்கிறார் அப்படின்னு அர்த்தமாச்சு. அவர்தான் யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனகா. எல்லா இடங்களிலும் எப்போதும் பிரம்மத்தை காண்பவர் அவர். சமம் அப்படின்னாக்க பிரம்மம்னு சொல்லியிருக்கு. எல்லா இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களிலும் சமதர்ஷனகா அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஆச்சாரியர் எழுதுறார். சர்வேஷு பிரம்மாதி ஸ்தாவராந்தேஷு விஷமேஷு சர்வபூதேஷு சமம் நிர்விசேஷம் பிரம்மாத்மைக்கத்துவ விஷயம் தர்ஷனம் அப்படின்னு எழுதுறார். இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களிலும், வெவ்வேறு தரப்பட்ட உயிரினங்களிலும் மாறாத ஒன்று, ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒன்று, அது என்னென்ன பிரம்மம். அந்த பிரம்மத்தை காண்கிறார் இந்த யோகி அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்டவர் தான் யோகி, அப்படிப்பட்டவர் தான் ஞானி. அவர் தன்னை எல்லா இடத்திலும் பார்க்கிறார் அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை பிரம்மமாக காண்கிறார். அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு ஞானம் ஏற்பட்டு விட்டால் அதுதான் அதற்கு பிறகு அவனுக்கு மோட்சம். இந்த பிரம்மைக்கத்துவ ஞானம்னு தான் சம்யக் ஞானம்னு சொல்லிட்டு, அந்த சம்யக் ஞானத்தை அடைவதற்கு யோகம் வேண்டும்னு சொல்லியிருக்கு. அந்த யோக விஷயத்துல இப்போ அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். யோகம் என்று நீங்கள் கூறினீர்களே, சம்யக் ஞானத்தை அடைவதற்கு யோகம் வேண்டும் நீங்க சொல்லீர்கள். அந்த யோகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதை அடைவது மிகவும் கடினம். யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தஹா சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். 33வது ஸ்லோகம்.
யோகம் என்று கூறினீர்களே, அதை அடைவதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் மனம் என்பது மிகவும் சஞ்சலமாக இருக்கிறது, அசைந்து கொண்டே இருக்கிறது. சஞ்சலம் ஹி மனః கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம். அது மிகவும் அடக்குவதற்கு கடினமாக இருக்கிறது, மிகவும் பலம் பொருந்தியதாக திடமாக இருக்கிறது. தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். அதை அடக்குதல் என்பது காற்றை அடக்குவது போன்று மிகவும் கடினமான செயல் என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான் அர்ஜுனன். இப்படி இதுவரையிலும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த யோகத்தை சமயக் ஞானம்ங்கிறதை அடைவதற்கு யோகம் ஒரு வழி. அந்த யோகத்திற்கு மனத்தை அடக்குதல் வேண்டும். அந்த மனதை அடக்குதல் என்பதே மிகவும் கடினம் அப்படின்னு இவனுக்கு அர்ஜுனன் இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதற்கு இப்போ கிருஷ்ணர் பதில் சொல்லணும். அதுலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம அர்ஜுனன் கேட்டதுக்கு கிருஷ்ணர் ஒத்துக்கிறார். சரி, கரெக்ட் தான், நீ சொன்னது சரி. மனதை அடக்குதல்ங்கிறது ரொம்ப எளிது கிடையாது, மிகவும் கடினமானது. அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அப்படிங்கிறார். மனம் என்பது அடக்குவதற்கு, நிகிரகம் செய்வதற்கு மிகவும் கடினமானது. துர்நிகிரகம் அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் சலம் எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு பெரிய அரச மரம் இருக்குன்னு வச்சுப்போம். அரச மரத்தோட இலை எப்போதும் சில 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 ஆடிண்டே இருக்கும், கிட்ட பூரா சத்தம் வந்துட்டே இருக்கும். அப்படி மனமும் ஆடிக்கொண்டே இருக்கிற பெரிய ஒரு ஏரி போன்றது நம்முடைய மனம். அந்த ஏரியில் எப்போதும் அலைகள் எழும்பிக் கொண்டே இருக்கின்றன. சின்ன சின்ன அலைகள், பல அலைகள் நமக்கே தெரியாத. அது போன்று இந்த மனதிலும் பலவிதமான அலைகள் எழும்புகின்றன, வருகின்றன, போகின்றன. நமக்கே தெரிவதில்லை, எத்தனையோ வருகிறது, போகின்றன. சில இது பெரிதாக இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய துக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய அலை வருது, துக்கத்தை பற்றிய ஒரு அலை. நமக்கு அதுதான் பெருசா தெரியுது, அதனால அதுலயே மயங்கி போறோம். ஒரு பெரிய ஆனந்தம் வருகிறது அப்படின்னா அது ஒரு பெரிய அலை உள்ள, அதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷத்தில் நமக்கே என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கும். அப்படி துக்கமோ இல்ல ஆனந்தமோ இல்ல கோபமோ இல்ல இது போன்ற இருக்கக்கூடிய எல்லா உணர்ச்சிகளும் கூட ஒவ்வொரு அலைகள் நமக்கு. நம்ம அந்த அலையை பார்த்து நாம் மயங்கி விடுகிறோம். இந்த அலை எப்பொழுது எழும்பி வருகிறதோ அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொரு நேரத்தில் அது போக போறது, கீழே போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப துக்கம் வந்தாலும் போக போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும், இன்பம் வந்தாலும் போயிட போறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது வரப்போகிறது, போக போகிறது. வருவதும் போவதுமாக எது இருக்கிறதோ அது ஆத்மா இல்லை, அதையும் தெரிஞ்சுக்கணும். அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். உண்மைதான், இந்த மனம் என்பது மிகவும் அடக்க முடியாமல் இருக்கக்கூடியது. மனம் ஆடிக்கொண்டே இருப்பது மனம். இது என்பது நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார் பகவான். ஆனா துர்நிகிரகம் தான் சொன்னார். துர்நிகிரகம்னாக்க அடக்குவதற்கு கடினம் தான் சொன்னார், அடக்க முடியாதுன்னு சொல்லல. அதுக்கு வழி இருக்கு, மனதை அடக்குவதற்கு வழி இருக்கு. எத்தனையோ யோகிகள் மனதை அடக்கி இருக்கிறார்கள். அதனாலதான் முன்னாடியே நம்ம சொன்ன சமயக் தர்சனத்தை அடைகிறார்கள் யோகி அப்படின்னு. யாரோ ஒருவர் அடைந்திருக்கிறார், தன்னுடைய மனதை அடக்கி சமயக் தர்சனம் என்ற ஒரு உயர்ந்த ஞானத்தை அடைந்திருக்கிறார். அதன் மூலமாக முக்தி அடைந்திருக்கிறார். ஒருவரால் முடிந்தது எல்லோராலும் முடியும். ஒருவர் என்னென்னலாம் பயிற்சி செய்தாரோ அது போன்றே எல்லோரும் பயிற்சி செய்தால் நிச்சயமாக அடைய முடியும். ஒரு சுவாமி இருந்தாருங்க, அவர் சொல்லுவார் எப்போதும். அவர் அமெரிக்காவில் இருந்தார் அந்த சுவாமிஜி. அப்போதான் அந்த அமெரிக்காவிலேருந்து நிலாவுக்கு போய் சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் வந்தது அந்த காலத்தில். ஒருவர் நிலவுக்கு சென்று விட்டார் என்றால் மற்றவர்களாலும் செல்ல முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் அப்போ எப்படி எல்லாரும் கேட்டாங்க. ஒருத்தர் அவர் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, அதனால அவரால் ஒரு யோகியா இருந்து அவர் ஏதோ கடவுள் அடைஞ்சிட்டார் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அவர் சொன்னார் அப்படி கிடையாது. நிலவுக்கு போக வேண்டும் என்று ஒருவன் இருந்தால், இவன் போய் சேர்ந்தால் அப்படின்னாக்க மற்றவர்களாலும் போக முடியும் நிலவுக்கு. ஏன் அப்படின்னா, ஏன் போக முடியாது? நிச்சயமா போக முடியும். அவருக்கும் எல்லா விதமான பயிற்சிகளும் இருந்தால் அவராலும் போக முடியும் அப்படின்னு சொன்னார். அப்ப அது போன்று நமக்கும் எல்லா விதமான பயிற்சிகளும் இருந்தால், ஒரு யோகி என்னெல்லாம் பயிற்சி செய்தானோ, எவ்வளவு முயற்சி செய்தானோ, அது போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்தால்
நிச்சயமாக இதை அடைந்து விட முடியும். அதுதான் இந்த சொல்றார். துர்நிகிரகமா இருக்கலாம், இருந்தாலும் அடக்க முடியாது என்று கிடையாது, அடக்குவது கடினமாக இருக்கலாம், ஆனால் வழி இருக்கிறது. என்ன வழி அப்படின்னா, அபியாசேனத்து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே. அபியாசம் வைராகியம் அப்படின்னு ரெண்டு சொல்றார். இதேதான் யோகத்துல பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கு. அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதா. மனதை எப்படி அடக்குவதுன்னு கேட்டதுக்கு அந்த இடத்துல யோக சூத்திரத்தை சொல்றது அபியாசம் வைராகியம் என்ற இரண்டு இருக்கின்றன. அந்த இரண்டின் மூலமாக மனதை அடக்கி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அபியாசேனத்து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே அப்படின்னு சொல்ற. இப்ப பார்ப்போம், இதுல பாஷ்யத்துல அசம்சயம், சம்சயம் அப்படின்னா சந்தேகம்னு அர்த்தம். முடியுமா முடியாதா, செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு நமக்கே ஒரு இது வர்றது இல்லையா, சந்தேகம் வர்றது. அதுக்கு பேர் தான் இது அசம்சயம்னு பேர். மனோ துர்நிகிரகம் சலம். மனதை அடக்குவது கடினம், அது ஆடிக்கொண்டே இருக்கிறது, அதை எப்படி அடக்குவது, முடியுமா முடியாதான்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. அசம்சயம் ந அஸ்தி சம்சயா. சம்சயம்னா சந்தேகம், அசம்சயம்னா சந்தேகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். மனம் அடக்குவது கடினம் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் அபியாசேன தூ அப்படிங்கிறார். அபியாசத்தின் மூலம் அடக்கி விடலாம். அபியாசம்னா என்ன? முதல்ல அபியாசம்னா என்ன? மனம் அடங்கலன்னு என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனம் அடங்காமல் இருக்கின்றது அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா அபியாசம்னா என்னன்னு புரிஞ்சிடும். மனம் அடங்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க நான் படிக்கணும்னு நினைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், இதை பார்த்து படிக்கணும்னு கண்ணு இங்க பார்க்குது, படிக்குது, மனசுல படித்து கொண்டிருக்கிறேன், ஆனா ஆஹா ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கோ தெரியலையே, அப்படி ஒரு மனசு அங்க போகும். நான் காலத்தால அந்த லைப்ரரியில போய் புத்தகம் எடுத்துன்னு வந்தேனே, அதை திருப்பி கொடுக்கணுமே, லைப்ரரி க்ளோஸ் பண்ணிடுவாளே, இப்படி இன்னொரு அடுத்த இந்த எண்ணம் வரும். இப்படி பலவிதமான எண்ணங்கள். மனிதன் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், ஆனா மனம் எங்கெங்கேயோ அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இதை பற்றி எத்தனையோ விதமான எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. ஜபம் பண்ணலாம் என்று தியானம் செய்யலாம் போய் உட்கார்ந்தாதான் நமக்கு காலையில் 8 மணிக்கு என்ன டிஃபன் வரப்போறதுன்னு யோசிப்போம், காஃபிக்கு சர்க்கரை இல்லையேன்னு யோசிப்போம். இப்படி பலவிதமான எண்ணங்கள் வருது இல்லையா. நம்ம உட்கார்ந்து எதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதில் மனம் ஈடுபடாமல் வேறு எங்கெங்கெல்லாமோ ஓடுகிறது. இதுக்கு பேர் தான் அலைப்பாயிறதுன்னு பெயர். இப்போ அந்த மனம் என்ற ஏரியின் தளத்தில் பலவிதமான அலைகள் எழும்புகின்றன. ஒவ்வொரு அலையும் ஒவ்வொரு எண்ணம். அபியாசம் அப்படின்னா அது அந்த மனம் என்ற ஏரியில் ஒரே விதமான எண்ணெய் அலைகளை எழுப்புவதற்கு பெயர் அபியாசம்னு பெயர். ஒரே மாதிரியான எண்ணத்தை திரும்ப 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 எழுப்பணும். எதை பற்றி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, தியானத்தில் உட்கார்ந்து கடவுளை பற்றி நாம் நினைக்கிறோம் அப்படின்னா அந்த கடவுளை பற்றி மட்டுமே ஒரு எண்ணத்தை மீண்டும் 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 நமது மனத்தில் எழுப்புவதற்கு பெயர் அபியாசம்னு பெயர். அபியாசோ நாம சித்த பூமௌ கஸ்யாஞ்சித் சமான பிரத்யாவிருத்தி சித்தஸ்ய அப்படிங்கிறார். பிரத்யம் அப்படின்னா பிரத்யாவிருத்தின்னு ஒரு பொருளை பற்றிய ஞானம், ஒரு பொருளை பற்றிய ஞானம், ஒரே பொருளை பற்றி சமான பிரத்யாவிருத்தி அப்படின்னு சொல்றார். மனதில் ஒரே பொருளையே பிடித்து கொண்டு அதை பற்றியே திரும்பி 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 யோசிப்பதற்கு பெயர் அபியாசம் என்று பெயர். பலவிதமா போகும் மனம், எங்கேயோ ஓடுறது. எதோ எதோ நிஷ்சரித்தே மனஹா சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்யேதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். பார்த்தோம் முன்னாடி, மனம் எங்கெங்கெல்லாம் ஓடுன்னு ஓடுகிறதோ அங்கிருந்து மீண்டும் பிடித்து இழுத்து கொண்டு வந்து ஆத்மாவிலேயே நிலைநிறுத்து முன்னாடி சொல்லியிருக்கார். அதுக்குதான் அபியாசம்னு பெயர். வேற எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை கைவிட்டு இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதற்கு பேர் தான் அபியாசம்னு பெயர்.
கசியாஞ்சித் சித்த பூமௌ சமான பிரத்தியாவிருத்தி சித்தஸ்ய. ஒரு சித்தத்தில் அந்த ஒரு மனம் என்ற ஏரியில் ஒரே விதமான அலையை மீண்டும் 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 எழுப்புவது. அதுதான் பழக்கம் வேண்டும் பேர். ஒரே நேரத்தில் ஒரே டயத்தில் முதல் முறையே உட்கார்ந்த உடனே ஆஹா யோகத்தில் உட்கார்ந்துடணும் அப்படின்னு நினைக்கவே முடியாது. இது ஒரு பெரிய ஒரு பழக்கம் இல்லைன்னா முடியவே முடியாது. அதனாலதான் ஆரம்பத்திலேருந்து சின்ன வயசுலேருந்து திரும்பி 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 பழகணும். மனம் ஓடுவதற்கு அனுமதிக்கவே கூடாது. இது ஒன்று. இரண்டாவது சொல்ற அபியாசேனத்து கௌந்தேய வைராகியேனச்ச கிரஹியதே அப்படின்னு சொல்ற. இரண்டு வழி சொல்லி கொடுக்கிறார். ஒன்று அபியாசம், இன்னொன்று வைராகியம். அப்படின்னு வைராகியம் அப்படின்னா ஒரு பொருளில் பற்றற்ற நிலைமைக்கு பெயர் வைராகியம்னு பெயர். மனம் எதுக்கு ஓடுறது? ஒரு பொருள் எனக்கு வேண்டும் என்று நினைத்தால் அதை நோக்கி ஓடுகிறது. தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது ஏதோ சாப்பிடுவதற்கு மனம் அங்கே ஓடி போறது. ஏன் அப்படின்னா அந்த சாப்பாட்டு மீது நமக்கு ஒரு பற்று இருக்கிறது, அது வேண்டும் என்று எண்ணுகிறோம், அங்கே போயிடுறது. அப்படி அந்த பொருளில் பற்று இல்லாமல் இருந்தால் மனம் அங்கு போகாது அப்படின்னு அர்த்தம். அப்போ மனம் அங்கு ஓடுறது அப்படின்னா மனம் சிதறி கிடைக்கிறது. ஒரு பொருள் இல்லை, பல பொருள்களில் மீது மனம் சிதறி கிடைக்கிறது நம்முடைய மனம். அதாவது மனம் என்ற ஒரு ஆயுதம் சொல்லப்படா. அந்த ஆயுதம் ஒரு பொருள் ஒரு புத்தகத்தில் படிக்க வேண்டும் என்று மனதை முழுமையாக செலுத்தினால் ஒரே நிமிடத்தில் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சாரத்தை கிரகித்து விட முடியும். யார் எந்த யோகி ஒருவன் மனதை மிகவும் தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கிறானோ அந்த யோகி தன்னுடைய மனதை எதில் செலுத்தினாலும் உடனே அதை புரிந்து கொள்வான், அதனுடைய தத்துவத்தை. சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம். ஆனா சாதாரண மனிதர்களுக்கு மனம் என்பது அப்படி அவர்களுடைய வசத்தில் இருப்பதில்லை. அது சிதறி கிடைக்கிறது, பலவிதமாக சிதறி கிடைக்கிறது. அப்படி சிதறி கிடப்பதற்கு பேர் விக்ஷேபம்னு பெயர். விக்ஷேபம்னா பலவிதமான சிதறல்கள், மனச்சிதறல்கள் பெயர். அந்த மனச்சிதறல்கள் இருப்பதனால் மனம் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறது. அப்படி விக்ஷேபம் ஏற்படுவதற்கு, மனச்சிதறல்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்றால் ஒரு பொருளின் மீது இருக்கக்கூடிய பற்று, விருப்பு, வெறுப்பு இவையெல்லாம் மனதை சிதறடிக்க செய்கின்றன. அப்ப பொருட்களின் மீது விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் ஒரு பற்றற்ற நிலை இருந்தால் தன்னாலேயே மனச்சிதறல்கள் அனைத்தும் அடங்கிவிடும். அப்படி பற்றற்ற நிலைக்கு பெயர் தான் வைராகியம்னு பெயர். அப்படி வைராகியேனச்ச கிரஹியதே அப்படின்னு சொல்றார். வைராகியத்தினால் மனதை அடக்கி விட முடியும் அப்படிங்கிறார். வைராகியம் நாம திருஷ்டாதிருஷ்டேஷ்ட போகேஷு தோஷ தர்ஷன அபியாசாத் வைத்ருஷ்ணியம் அப்படின்னு சொல்றார். ஒரு பொருளின் மீது பற்றற்ற தன்மை அப்படின்னா எப்படி வரும்? எனக்கு இந்த ஒரு பொருள் பார்க்கிறேன், இந்த பொருளை பார்த்தவுடன் அது எனக்கு பற்று வரக்கூடாது என்றால் அந்த பொருளின் மீது ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டு அதை கைவிட வேண்டும். ஒரு தந்தை இருந்தார், தன்னுடைய மகன் சிறுவன், அவனை ஒரு இடத்துக்கு அழைத்து போறாருன்னு வச்சுப்போம். போகிற வழியிலே இருக்கக்கூடிய சாலையில் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் போய் அவங்க கையில் எடுக்கிறான். தந்தை என்ன சொல்றாரு? ஆகா அதெல்லாம் எடுக்காத, அது நல்லதில்லை. திருப்பி திருப்பி அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பையனுக்கு. எதையாவது எடுத்தாக்க உடனே தண்ணீர் ஊற்றி அவன் கையை கழுவி, அப்போ 2 நாள் கழிச்சு திரும்ப போறான், 3 நாள் கழிச்சு திரும்பவும் போறான், எடுக்கிறான் எதையோ. ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு வந்து சொல்லி 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 அப்புறம் அவன் கொஞ்சம் பெரியவனான உடனே அவனே கிட்ட போக மாட்டான். புரிஞ்சுது, ஆகா அது நல்லதில்லை அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடுறது. அப்படிப்பட்ட நிலை வர வேண்டும்ங்கிறார். மனம் ஒவ்வொரு பொருளுக்கும் போய் சேர்கிறது. இதை எடுக்கிறது, அது வேண்டும் என்று கேட்கிறது, இது வேண்டும் என்று கேட்கிறது. அதுதான் மனச்சிதறல்கள். எல்லா இடங்களிலும் மனம் சென்று சென்று இது வேண்டும், அது வேண்டும், அது வேண்டும், அது வேண்டும், பற்று. அந்த பற்று எல்லாம் போக வேண்டும் என்று நாம் மனதிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி அந்த தந்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதே போன்று நாம் அந்த மனதிற்கு, ஓடுகின்ற மனதிற்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தந்தை என்ன சொல்லிக் கொடுத்தார்? கீழே இருக்கக்கூடிய பொருளை எடுக்காதே, அதன் மூலம் உனக்கு ஒரு நோய் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தார். நாமும் மனதிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ இந்த பொருளை சென்று அடைய வேண்டும் என்று எண்ணுகிறாய், அந்த பொருள் நித்திய பொருள் அல்ல. ஒரு தோஷத்தை சொல்லணும். நீ அடைய வேண்டும் என்று எண்ணுகின்ற பொருள் தோஷமுடையது.
அது என்ன தோஷம்? அது நித்தியமான பொருள் அல்ல, அழியக்கூடிய பொருள். ஆனந்தத்தை கொடுக்காது. உனக்கு வேண்டியது ஆனந்தம். இந்த பொருள் உனக்கு ஆனந்தத்தை கொடுக்காது, துக்கத்தை கொடுக்க போகிறது. இப்படியாக பலவிதமான தோஷங்கள் இருக்கின்றன. உனக்கு எல்லையற்ற ஆனந்தம் வேண்டும். எல்லையற்ற ஒன்று எது? பூமா என்று உபனிஷதங்கள் சொல்கின்றதோ, எல்லையற்றதாக எது இருக்கிறதோ அதுதான் பூமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு பிரம்மம் வேண்டும். அல்பே சுகமஸ்தி அப்படின்னு சொல்ற சுகம் என்பது இந்த அல்பமான பொருட்களில் கிடையாது அப்படின்னு உபனிஷதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி இந்த அல்பமான பொருட்கள், எல்லைக்குட்பட்ட பொருட்களை பற்றி மனம் சிந்தனையே செய்யக்கூடாது, திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுக்கணும். இந்த பொருட்கள் எல்லாம் இப்படி எல்லைக்குட்பட்டவை, துக்கத்தை கொடுக்கக்கூடியவை, மாறக்கூடியவை, அழியக்கூடியவை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இவையெல்லாம் தோஷங்கள். அதையெல்லாம் சொல்லி கொடுத்ததுனாக்க மனம் அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு அதன் பிறகு வெளியேவே போகாது. எப்படி அந்த சிறுவன் கொஞ்சம் வளர்ந்து ஒரு இளைஞனாக ஆன பிறகு தரையில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுப்பதில்லையோ, அதே போன்று இந்த மனமும், பண்படாத மனம் சிறிது நாளில் பண்பட்ட பிறகு வெளியில் செல்லாமல் அதுவாக அந்த விக்ஷேபங்கள் எதுவும் இல்லாமல் ஆகிவிடும், மனச்சிதறல்கள் இல்லாமல் ஆகிவிடும். அந்த மனச்சிதறல்கள் இல்லாமல் இருப்பது என்பதே ஒரு பெரிய ஒரு சாதனை. அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச கிரஹ்யதே. திரும்பி திரும்பி ஒரே பொருளை நினைப்பதனாலும் மற்ற பொருட்களில் இருக்கக்கூடிய தோஷத்தை பற்றி எண்ணி எண்ணி அதன் பக்கத்தில் மனதை செல்ல விடாமலும் செய்து மனதை அடக்கி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்படி மனதை அடக்கினால்தான் யோகம் என்பது ஒருவனுக்கு கிடைக்கும். அப்படி மனதை அடக்காவிட்டால் யோகம் என்பது கிடையாது. மனம் மனதை அடக்க வேண்டும், அதன் மூலம் யோகம் கிடைக்க வேண்டும். யோகம் இருந்தால் அந்த சமயக் ஞானம் என்ற ஞானம் கிடைக்கும். இதுதான் வழி. மனதை அடக்காவிட்டால் யோகம் இல்லைங்கிறத இந்த இடத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், அசஞ்யதாத்மனா யோகோ துஷ்பிராபைதி மே மதிஹி வஷ்யாத்மனா து யததா சக்யோ அவாப்துமுபாயதா அப்படின்னு சொல்றார். அசஞ்யதாத்மனா யோகா துஷ்பிராபஹா. யார் மனதை அடைக்கவில்லையோ, சஞ்யதா அப்படின்னாக்க, யதகா அப்படின்னாக்க ரொம்ப அடக்கினவன் அப்படின்னு அர்த்தம். யார் மனதை அடக்கினானோ அவன் சஞ்யதன், சஞ்யதாத்மா அப்படின்னு சொல்றது. மனதை அடக்காதவன் அசஞ்யதாத்மா. அப்படிப்பட்டவனால் அசஞ்யதாத்மனா யோகா துஷ்பிராபஹா. அப்படி மனதை அடக்காதவனால் யோகம் என்பது அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டது. இதி மே மதிஹி, இது என்னுடைய நிச்சயமான ஒரு முடிவு அப்படிங்கிறார் கிருஷ்ணர். சொல்றார், மனதை அடக்காதவனால் யோகத்தை அடைய முடியாது, இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்ப யாரால் அந்த மனதை, அப்ப யாரால் இந்த யோகத்தை அடக்க முடியும் அப்படின்னா அடுத்த லைன்ல சொல்றார், வஷ்யாத்மனா து யததா சக்யோ அவாப்துமுபாயதா அப்படின்னு சொல்லியிருக்கு. வஷ்யாத்மனா, தன்னுடைய மனதை தன்னுடைய வசத்தில் யார் வைத்திருக்கிறானோ அவன் வஷி. வஷ்யாத்மனா து யததா, யார், எந்த ஒரு யோகி தன்னுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறானோ அவன் முயற்சி செய்யும் போது அவன் அந்த யோகத்தை பெற்று விடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. அசஞ்யதாத்மனா யோகா. அசஞ்யதாத்மனா அப்படின்ன உடனே மனதை அடக்காதவன் சொன்னோம். அடக்குவதற்கு 2 உபாயங்கள் சொல்லியிருக்கு. என்னென்ன உபாயங்கள்? அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச கிரஹ்யதே. 2 உபாயம் சொன்னோம் இல்லையா? அந்த 2 வழிகளின் மூலமும் யார் தன்னுடைய மனதை அடக்கவில்லையோ அவனால் யோகத்தை அடைய முடியாது. அபியாச வைராக்கியாபியாம் அசஞ்யதாத்மா. ஆத்மான இந்த இடத்துல மனம்னு எடுத்துக்கணும், அந்தఃகரணம்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. அதனாலதான் அசஞ்யதாத்மனா, அசஞ்யதாத்மா அந்தःகரணம் யஸ்ய சஹா அசஞ்யதாத்மா தேன அசஞ்யதாத்மனா யோகா துஷ்பிராபஹா. அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதனால் யோகத்தை அடைய முடியாது. துக்கேன பிராப்யதே இதி துஷ்பிராபஹா, அவனால் அடைவது கடினம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் யார் ஒருவன் தன்னுடைய அந்தःகரணத்தை, மனதை தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கிறானோ,
தன்னுடைய வசத்தில் கொண்டு வருவதற்கு என்ன வழி? அந்த அபியாசம் வைராக்கியம்னு 2 சொன்னமே, அதன் மூலமாக அபியாச வைராக்கியாபியாம் வஷ்யத்வம் ஆபாதிதா அப்படின்னு சொல்றாரு. வஷ்யதாத்மா அப்படின்னா அபியாச வைராக்கியம், இது 2 மூலமாக மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் யார் கொண்டு வந்தானோ அவன் அப்படிங்கிற. தேன வஷ்யாத்மனா து யததா, அப்படி மனதை வெறுமனே அடக்கிட்டா மட்டும் போறாது, அதன் பிறகு அவன் முயற்சியும் செய்ய வேண்டும். யததா பூயஹாபி பிரயத்னம் குருவதா அப்படின்னு சொல்ற, மீண்டும் அவன் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். வெறும் மனதை அடக்கினால் மட்டும் போறாது. பதஞ்சலி யோக சூத்திரத்தோட கோல் லட்சியம் என்னன்னா மனதை அடக்கிறதோட முடிஞ்சு போச்சு. ஆனா வேதாந்தம் இன்னும் கொஞ்சம் மேல போறது. மனதை அடக்கிறது மட்டும் இல்லை, அதன் பிறகு அவன் யோகியாக வேண்டும். அதனால்தான் இங்க சொல்லியிருக்க பூயஹாபி பிரயத்தனம் குர்வதா அப்படின்னு சொல்லியிருக்கார். அவனுக்கு ஞானம் ஏற்படும் பரியந்தம், ஞானம் வரும் வரையில் அவன் வேலை செஞ்சே ஆகணும். பூயஹாபி பிரயத்தனம் குர்வதா சக்யஹா அவாப்தும் யோகா, யோகத்தை அடைவது என்பது மிகவும் முடிந்த செயல்தான். சக்யஹா அப்படின்னா அடைந்து விட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அடைவதற்கு உபாயமும் சொல்லியாச்சு. என்னென்ன? அபியாசம் வைராக்கியம், இந்த 2 மூலமாக மன அடக்கத்தை பெற்றுவிடலாம். அப்படி மன அடக்கத்தை பெறாதவனால் யோகத்தை அடைய முடியாது. ஆனால் அப்படி மன அடக்கத்தை பெற்றவன் யோகத்தை அடைந்து விடுவான் அப்படின்னு இந்த 36வது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. சரி, ஒரு மனிதன் இருக்கான், எத்தனையோ கார்த்தால இருந்து சாயங்காலம் வரலும் பல விதமான வேலைகள் இருக்கு. உனக்கு யோகத்திலேயே கொஞ்சம் ஆசை இருக்கு, யோகம் பழகணும், இது போன்ற இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கு. அதனால தன்னுடைய தேவைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவைகள்லாம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டே வரான். இந்த உலகத்தில் செய்யக்கூடிய செயல்கள், கடமைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அவற்றிலிருந்து விடுபட்டு கொண்டே வருகிறான். யோகத்தில் அமர்ந்து சாதனைகள் புரிந்து கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்க வேண்டாமல் உதறி தள்ளி விட்டான். யோகத்தில் அமர்ந்து சாதனைகள் செய்து கொண்டே இருக்கும்போது, சாதனைகள் செய்வதற்கும் கொஞ்சம் காலம் வேண்டும். அவன் செய்து முடித்து அதன் பிறகுதான் அவனுக்கு அந்த சமயக் தர்சனம்ங்கிற ஞானமும் ஏற்பட போறது. அந்த நிமிஷத்துக்குள்ள, அந்த நேரத்துக்குள்ள இவனுக்கு வயசாகி இறக்கக்கூடிய தருணம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ. அவன் என்ன யோசிக்கிறான்? ஆஹா, நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செயல்களையும் செய்யலை, இந்த உலகத்துக்குள்ளே நான் வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இல்லை, இது வேண்டும், சொத்துக்களை சேர்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்து விட்டேன், எதுவும் வேண்டாம்னு. யோகத்தின் மூலமாக மோட்சத்தை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக இங்கே வந்தேன், இதுவரையிலும் மோட்சம் கிடைக்கல, இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போயிடுதே, 2மே இல்லாமல் நான் ஆகிவிட்டேனே அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா? அப்படி வந்ததுன்னா என்ன பண்றது? அவனுடைய கதி என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அர்ஜுனன் ஒண்ணு கேட்கிறாங்க. யோக அபியாச அங்கீகரணேன பரலோக இகலோக பிராப்தி நிமித்தானி கர்மாணி சந்நியஸ்தானி யோக சித்தி பலம் ச மோக்ஷ சாதனம் சம்யக் தர்சனம் ந பிராப்தம். இந்த இடத்துல சொல்றார், யோக அபியாசம், இவனுக்கு இந்த செயல்களை செய்ய ஆரம்பித்தவனுக்கு, இந்த யோகத்தில் இறங்க ஆரம்பித்தவனுக்கு மனதிலே ரொம்ப சந்தோஷம் இருக்கு, யோகத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு. அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் விட்டுட்டான். பரலோக இகலோக பிராப்தி நிமித்தானி கர்மாணி சந்நியஸ்தானி அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் அடைய வேண்டிய பொருட்கள், இந்த உலகம் முடிஞ்சதுன்னா இதன் பிறகு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பல விதமான யஜ்யங்கள் இருந்தன, அதெல்லாம் கூட செய்யாம விட்டுட்டான். எல்லாவற்றையும் விட்டு விட்டான். ஏனென்றால் இகலோக பரலோக சுகங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வைராகியம் வந்து விட்டது. அப்படி இவற்றை எல்லாம் விட்டு விட்டு சந்நியஸ்தானி கர்மாணி சந்நியஸ்தானி, கர்மங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து விட்டு இப்படி ஒரு நிலை. அதன் பிறகு யோக சம்சித்தி பலம் ச மோக்ஷ சாதனம் சம்யக் தர்சனம் ந பிராப்தம். இவன் இன்னும் செயல்களை புரிஞ்சுட்டே இருக்கான் இல்லையோ, இன்னும் யோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், இன்னும் மோக்ஷம் வரையில் போகல.
மனதை அடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறான். இப்போ யோக சித்தியின் பலமான மோட்ச சாதனமான சம்யக் தர்சனம் என்ற ஞானம், அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லப்பட்ட அந்த ஞானம் இன்னும் வரவில்லை. இந்த எண்ணம் அவனுக்கு மனதிலே தோன்றுகிறது. எப்போ தோன்றுறது அப்படின்னா மரணகாலே அப்படிங்கிறார். யோகி யோக மார்காத் மரணகாலே சலித்த சித்தகா. அப்படி அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கான். கடைசி காலம் வரலாம். ஆஹா, மரணம் வந்து விட்டது, இன்னும் எனக்கு அந்த ஞானம் வரவில்லையே அப்படின்னு எண்ணுகிறான். அவனுக்கு என்ன ஆகும்? தசிய நாஷ, அவன் என்ன அழித்து விடுவானா? இங்கேயும் கிடைக்கல அங்கேயும் கிடைக்கல, இரண்டும் இல்லாமல் போய்விட்டானே அப்படின்னு ஒரு எண்ணம் அர்ஜுனனுக்கு இந்த ஒரு கேள்வி கேட்கிறான். அயத்திஹி ஸ்ரத்தையோபேதோ யோகாச்சலித மானசா அப்ராப்ய யோக சம்சித்திம் காம்கதிம் கிருஷ்ண கச்சதி அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இன்னொரு அடுத்த கேள்வியும் இந்த மூணு ஸ்லோகமும் இருக்கு. 3 ஸ்லோகமும் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் பாஷ்யத்துக்கு வரலாம். கச்சின்னோபய விப்ரஷ்டா சின்னாபிரமிவ நிஷ்யதி. அப்படி வந்த ஒரு யோகி இதையும் இழந்து விட்டான், அதையும் இழந்து விட்டான்னு சொல்றார். இதை இழந்து இதில் பிரம்ஷனாக ஆகிவிட்டான். பிரம்ஷன் இழந்தவனாக ஆகிவிட்டான். இந்த யோகத்தையும் இழந்து யோக பிரம்ஷனாகவும் ஆகிவிட்டான். இப்ப இரண்டும் இழந்து விட்டான் அப்படின்னா இரண்டிலும் அவனுக்கு நாசமாகி விட்டது. உபய விப்ரஷ்டா அப்படின்னு சொல்றது. உபயபிரஷ்டா அப்படின்னா இரண்டும் விட்டு விட்டான்னு அர்த்தமாச்சு. அப்படி இரண்டையும் துறந்து சின்னாபிரமிவ நிஷ்யதி. அப்ரம் அப்படின்னா மேகங்கள்லாம் வந்து மழை வரும்போது வேகமா வருமா, அப்படி கூட்டமா வருதான். ஒரு காத்து வந்து எல்லாத்தையும் அடிச்சு கலைச்சி விட்டுருந்தாக்க எதுவுமே இல்லாமல் போயிடுறதோ இல்லையோ, அது போன்று இவன் செய்த செயல்கள் எதுக்கும் எந்தவித பலனும் இல்லாமல் கடைசியில நாசமாக ஆகிவிட்டான். ஏனென்றால் அவன் யோகத்தில் இன்னும் நிலை பெறவில்லை. இதை விட்டான், அதில் நிலை பெறவில்லை. அப்பிரதிஷ்டா அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட பிரம்மணஸ்பதி அப்பிரதிஷ்டக. பிரம்ம மார்க்கத்தில், ஞான மார்க்கத்தில் அவன் இன்னும் நிலை பெறவில்லை, மூடனாகவே இருக்கிறான். மூடன்னாக்க ஃபூல் நம்ம நினைச்சுக்க கூடாது. இது வந்து மூடகா அப்படின்னாக்க ஆக்சுவலி மோகத்தில் இருப்பவனுக்கு மூடன்னு பெயர். முக்குங்கிற தாத்து முக்குலேருந்து மோகா வருது, மூடகவும் அதுல தான் வருது. மூடனாக விமூடகா பிரம்மணபதி அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த உலகத்தில் இன்னும் மோகத்தில் ஆழ்ந்தவனாக இருக்கிறான், பிரம்மஞானத்தில் நிலை பெற்றவனாக ஆகவில்லை. அப்படிப்பட்டவன் இரண்டையும் இழந்தவனாக இருக்கிறானே, இவனுக்கு என்ன கதி அப்படின்னு கேட்கிற. ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண, இதுதான் என்னுடைய சந்தேகம். இந்த சந்தேகத்தை தீர்ப்பவன் நீ. சேத்துமர்ஹசிய அசேஷதா. இதை தீர்ப்பதற்கு உன்னை விட்டால் எனக்கு வேற யாரும் கிடையாது, நீயே தான் இதை தீர்த்து வைக்க வேண்டும். முழுமையாக தீர்ப்பவன் நீ ஒருவனே. त्वद् अन्यः संशयस्यास्य चेता नह्युपपद्यते. त्वद् अन्यः உன்னை தவிர இந்த சந்தேகத்தை தீர்ப்பவன் என்பவன் வேறு யாரும் கிடையாது, நீதான் எனக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அர்ஜுனன். சம்யக் ஞானம் வரணும். சம்யக் ஞானத்திற்கு யோகம் வேண்டும், யோகத்திற்கு மன அடக்கம் வேண்டும் சொல்லியாச்சு. மன அடக்கம் வேண்டும் என்றால் மற்ற பொருட்களில் மனதை செலுத்தாமல் எல்லாவற்றையும் உதறி தள்ள வேண்டும். அப்படி உதறி தள்ளியவன் இங்கு இந்த யோகத்திலே நிலை பெற வேண்டும். எல்லாவற்றையும் உதறிய பிறகு யோகத்தில் நிலை பெற முடியாத நிலையில் ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய கதி என்ன? இதுதான் கேள்விங்க. இதையும் விட்டு விட்டான், அதையும் விட்டு விட்டான், இரண்டும் நஷ்டமாகிவிட்டதே அப்படிங்கிறது இவனுடைய கேள்வி. இதற்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார். பாஷ்யம் பார்க்கலாம். அயதி ஸ்ரத்தையோபேதோ யோகாச்சலிதமானசா அப்ராப்ய யோக சம்சித்திம் காம்கதிம் கிருஷ்ண கச்சதி. அயதிஹி அப்படின்னாக்க அப்பிரயத்னவான் அப்படின்னு சொல்லி. யதிஹி அப்படின்னா முயற்சி செய்பவன் யதி. அயதிஹி அப்படின்னா முயற்சி இல்லாதவன் அப்படின்னு அர்த்தமாச்சு. முயற்சி இல்லாதவன் அப்படின்னா அந்த யோகத்தின் பலனான மோட்சத்திற்கு காரணமான சம்யக் ஞானத்தை அடையும் வரையில் முயற்சி செய்ய முடியாதவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதற்கு முன்னால் அவனுக்கு உடல் உபாதைகளோ இல்லை மரணமோ ஏதோ ஏற்பட்டு விட்டது. அதை சென்று அடையும் வரை அவனுக்கு
முயற்சி செய்ய முடியாமல் ஆகிவிட்டது. அப்படிப்பட்டவன் அயத்தி அப்படின்னு சொல்றாருங்க. யோக மார்க்கே ஸ்ரத்தையா ஆஸ்திக்ய புத்தியாச்ச உபேதா. ஆனா அந்த யோகிக்கு அது முயற்சி செய்ய வந்தவனுக்கு யோக மார்க்கத்தில் மிகவும் ஸ்ரத்தை இருக்கிறது. இந்த யோகத்தை கடைபிடித்தால் நிச்சயமாக ஞானம், சமயக் ஞானம் என்பது ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் ஸ்ரத்தையுடன் கூடியவன். ஸ்ரத்தைக்கு முன்னாடியே சொல்லியிருக்க ஆஸ்திக்ய புத்தி அப்படின்னு, ஸ்ரத்தையா ஆஸ்திக்ய புத்தியா அப்படின்னு போட்டு, ஆஸ்திக்ய புத்தியா உபேதா, ஸ்ரத்தை கூடியவன், ஸ்ரத்தையுடையவன், செய்ய வேண்டும் என்ற செயலில் இறங்கியவன், அதை செய்து முடிப்பதற்கு முன்பாக உடல் உபாதைகள் ஏற்பட்டு விட்டார். அவன் யோகாத் சலிதமான யோகத்திலிருந்து ஒரு யோகத்தில் இருக்கும் போது அவனுடைய மனம் சற்று மனதில் சில வேறு விதமான எண்ணங்கள் தோன்றின. என்ன எண்ணங்கள்? ஆஹா, இது போல எனக்கு இன்னும் இரண்டுமே கிடைக்காம போயிடுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம். எப்ப ஏற்பட்டது அப்படின்னா அந்த காலே அப்படின்னு போட்டுறார். அந்த காலே அப்பி சலிதம் மானசம் மனோ எஸ்ய சகா சலித மானசகா பிரஷ்டஸ்மிருதி. அவனுக்கு அப்போ கடைசி காலத்துல பார்த்தாக்க யார் எதை நினைத்து கொண்டு உயிரை விடுகிறானோ அவன் அதை பெறுகிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். கடைசி காலத்தில் எதை நினைத்து கொண்டு உயிரை துறக்கிறானோ அவன் அதையே அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த காலத்தில் இவன், அந்த காலம்னா இறுதி காலத்தில் யோகியானவன், இவன் இன்னும் இந்த நிலை யோகத்தில் நிலை பெறாத இவன், யோகத்தில் நிலை பெறலை அப்படின்னா உடல் மீது தான் ஞாபகம் இருக்கும் நமக்கு. உடலில் இவ்வளவு வலி இருக்கிறது, கை கால் வலிக்கிறது, இந்த தொண்டையில் அவ்வளவு பித்தம் கபம் இருமுறது, கண்ணு தெரியல, காது கேட்கல, இப்படியாக பலவிதமான தொல்லைகள், உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்கள், அவற்றில்தான் மனம் போகும். அப்படி மனம் போக 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 அந்த எந்த ஞானம் வேண்டும் என்று எதிர்பார்த்து, எந்த பிரம்மாத்மிக ஞானத்தை வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்தானோ அந்த பிரம்மாத்மிக ஞானத்தில் மனம் செல்லவில்லை. பிரஷ்டஸ்மிருதி அப்படின்னு போட்டிருக்காரு. அதனாலதான் அந்த ஞாபகம், அந்த ஆத்ம பிரம்மாத்மிக ஞானம் என்ற அந்த ஞானத்தில் மனம் செல்லாமல் மறந்து விட்டது. மனம் எல்லாம் இந்த உடல் மீது வந்து விட்டது. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கா? இன்னும் அந்த யோகத்தை அடையவில்லை. அப்பிராப்பிய யோக சம்சித்திம், அந்த சமயக் ஞானத்தை அடையாதவனாக இருக்கிறான். யோக பலம் சமயக் தர்சனம் அப்பிராப்பிய, சமயக் தர்சனமான யோகத்தின் பலனை, அந்த பிரம்மாத்மிக ஞானத்தை அடையாத அவன், அவனுடைய கதி என்ன? காம் கதிம் கிருஷ்ண கச்சதி, அவன் எந்த கதியை அடைகிறான் அப்படின்னு கேட்கிறார். கச்சின்னோ பய விப்ரஷ்டா சின்னாப்ரமிவ நஷ்யதி அப்பிரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மணஸ்பதி. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் இரண்டையும் இழந்தவனாக இருக்கிறான். இக சுகத்தையும் விட்டுவிட்டான், இகலோக பரலோக சுகத்தை விட்டுவிட்டான், இழந்து விட்டான். இன்னும் யோகத்தின் பலனான சமயக் ஞானத்தை இன்னும் பெறவில்லை, அதையும் இழந்து விட்டான். உபய விப்ரஷ்டா அப்படின்னு சொல்லி இருக்கு. கர்ம மார்காத் பிரஷ்டா யோக மார்காத் ச விப்ரஷ்டா. இந்த கர்ம மார்க்கத்தில் இருந்தும் பிரஷ்டனாக ஆகிவிட்டான், யோக மார்க்கத்தில் இருந்தும் பிரஷ்டனாக ஆகிவிட்டான். இப்ப இரண்டையும் இழந்தவனாக ஆகிவிட்டான். சின்னாப்ரமிவ நஷ்யதி. மேகங்கள் இருக்கு, மேகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மேக கூட்டமா ஒரு இருந்துன்னு வச்சுப்போம். எங்கேயோ புயல் அடிக்க போறது, எங்கேயோ ஒரு பெரிய மழை பெய்ய போறதுன்னு வச்சுப்போம். அந்த மேகங்கள்லாம் காத்து அடிச்சுன்னா அங்கங்க ஓடும். ஒரு மலை இருந்ததுன்னா அந்த மலை மீது அந்த இடத்துல மேகங்கள் அந்த இடத்துல நின்று விடும். அதுக்கு பேர் தான் கொண்டல்னு பெயர். மேலே மலை மீது இருக்கக்கூடிய அந்த மேகங்கள், கொன்றல் தழுவும் இமயமலைன்னு நம்ம சொல்றோமே, அந்த இடத்துல மேகத்தோட இருப்பிடம், அது மேலே இருக்கக்கூடிய இடம். மேகத்துக்கு இரண்டு இடமா, ஒன்று அங்கு மேலே இருக்கக்கூடிய இடம், அது மழையாக பொழிந்த பிறகு பூமியிலே விழுந்து பூமியிலிருந்து நதியாக ஓட வேண்டும், அது இரண்டாவது இடம். ஆனா ஒரு பெரிய காற்று அடித்தால் அது மேலேயும் இருக்க முடியாது, கீழேயும் வர முடியாது. அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுமா. அது போன்று இந்த மனிதனும்
இதையும் அடையாமல் அதையும் அடையாமல் இரண்டையும் அடையாமல் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டானே, உபயபிரஷ்டனாக ஆகிவிட்டானே, சின்னாபிரம் இவன் லட்சியத்தை நாசமடைந்து விட்டானே. அப்படி எப்படி எதனால அப்படின்னாக்க அப்பிரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மணஸ்பதி, பிரம்மத்தின் மார்க்கத்தில் பிரம்மத்தை அடைய வேண்டிய மார்க்கத்தில், பிரம்மணஸ்பதி அப்படின்னா பிரம்ம பிராப்தி மார்க்கே அப்படின்னு போட்டார். பிரம்ம பிராப்தி மார்க்கத்தில் மோகத்திலிருந்து விடுபடக்கூடியதான மார்க்கத்தில் இன்னும் மோகத்திலிருந்து விடுபடாமல் விமூடனாகவே இருந்திருக்கிறான், அப்பிரதிஷ்டனாக நிலை பெறாமல் இருக்கிறான். எப்படி அந்த மேகங்கள் இருப்பிடம் இல்லாமல் அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்பட்டதோ அதே போன்று பிரம்மம் என்ற ஒரு இடத்தில் ஆசிரியம் எடுக்காமல் அதில் நிலை பெறாமல் நிராசிரியனாக இருந்து கொண்டு, அப்பிரதிஷ்டகா அப்படின்னு நிராசிரயகான்னு போட்டிருக்கிறது. அதனாலதான் அவருக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் போய்விட்டானே, அவனுக்கு என்ன கதி கிடைக்கும்? இதுதான் இவருடைய கேள்வி. ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண, ஏ கிருஷ்ணா இதுதான் என்னுடைய சந்தேகம். சேத்தும் அர்ஹசி, சேத்தும் அப்படின்னா அபநேத்தும்னு போட்டிருக்கார். இந்த சந்தேகத்தை நீக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அபநேத்தும் அர்ஹசி, இதை நீக்கி விடுவாய், சந்தேகத்தை போக்குவாய், சந்தேகத்தை முழுமையாக போக்குவாய், அசேஷத்தக அப்படின்னு போட்டிருக்காரு. மிச்சம் மீதி இல்லாமல் எல்லா சந்தேகத்தையும் நீக்கிவிடு. இந்த சந்தேகத்தை போக்குவதற்கு உன்னை விட வேறு ஒருவர் கிடையாது. த்வத் அன்யஹா நாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டார். உன்னை தவிர வேறு ஒருவர், எனக்கு சொல்லிக் கொடுப்பவர் வேறு யாரும் கிடையாது. அந்யஹா ரிஷிஹி தேவோவா நாஸ்தி, வேறு யாருமே கிடையாது. வேற ஒரு ரிஷிகிட்ட போய் கத்துக்கலாம், ஒரு தேவர்கிட்ட போய் கத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது, யாருமே கிடையாது. நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டார். த்வத் அன்யஹா சம்சயஸ்ய சேதா, இந்த சம்சயத்தை நீக்குபவன் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. ந உபபத்யதே சம்பவதி அப்படின்னு சொல்றாரு. இது போல யாரும் கிடையாது, அதனால நீங்களே எனக்கு இந்த சந்தேகத்தை நீக்கி அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுருக்கார். அந்த சந்தேகத்தை எப்படி இவர் நீக்க போறாருங்கிறது அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.